அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கற்றாபாளையம் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதன் எதிரொலியாக தீ விபத்து நடைபெற்ற கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் பாலமுருகன் இணைந்திருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். தற்போது இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் பகுதியில் விசாகா பெண்கள் விடுதி 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இங்கு மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி படித்தும் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் ஆசிரியர்களும் அரசு தேர்வு எழுதும் பெண்களும் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் தீ விபத்து ஏற்பட்டு அதிக அளவில் நச்சு கரும்புகை வெளியேறியுள்ளது. இதில் மதுரை இரும்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரலைச் சேர்ந்த பரிமிளா சௌத்ரி மற்றும் எட்டயாபுரம் பேரிளம்பட்டியைச் சேர்ந்த அன்னமால் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஆசிரியராக பணிபுரியும் சரணியா ஆகிய இருவரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்தார்கள். மேலும் 3 பெண்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனையடுத்து விபத்து நடைபெற்ற விடுதியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு நடத்தினார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவின் பேரில் விடுதலை செய்யப்பட்ட விசாகா மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனை சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்போது விபத்து நடந்த விடுதியின் கீழ் தரதளத்தில் உள்ள விசாகா மருத்துவமனையில் பணியாற்றி ஆய்வு மேற்கொண்டதில் தமிழ்நாடு மருத்துவ சட்டப்படி முறையான பதிவு சான்றிதழ் பெறாமல் மருத்துவமனை உரிமையாளர் இன்பா மற்றும் மேலாளர் புஷ்பா ஆகியோர் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எலக்ட்ரோபதி மருத்துவம் படித்த தினகரன் என்பவரை வைத்து அங்கு சிகிச்சை எடுத்து வரும் பொதுமக்களிடம் அலோபதி மருத்துவர் என ஏமாற்றி மோசடி செய்து அலோபதி சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் மருத்துவர் மற்றும் ஊரக நலப்பணித்துறையில் துணை இயக்குநர் செல்வராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் மோசடி பிரிவின் கீழ் இந்திய மருத்துவ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து விசாகா மருத்துவமனையில் மருத்துவர் என கூறி பணிபுரித்து வந்த தினகரன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் மருத்துவமனை உரிமையாளரான இன்பா மற்றும் மருத்துவமனை மேலாளர் புஷ்பா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் மதுரை கற்றாபாளையம் பகுதியில் அமைந்துள்ள விசாகா பெண்கள் விடுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியர்கள் உயிரிழந்த நிலையில் சேதமடைந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு மாநகராட்சி தரப்பில் கட்டிட உரிமையாளரிடம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதில் சேதமடைந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது தற்பொழுது மேலே உள்ள மேல்தளத்தில் மேற்கூரை பாற்றும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அகிலா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.